ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது ஜாகிரஃபியில் வேளாண் முறைகள் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் டேஷ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் நெல். தமிழ்நாட்டில் நெல் பயிர் உற்பத்திக்காக தான் அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. வரலாற்று அடிப்படையில் தமிழகம் என்ன ஒரு வேளாண் மாநிலமாகும். தற்போது தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. இங்கு பல்வேறு வகையான மண்வளம் இருப்பதால் பழங்கள், காய்கறிகள், மசாலா பொருட்கள், தோட்டப்பயிர்கள், மலர்கள், மருத்துவ தாவரங்கள் முதலானவை பயிரிட ஏதுவாக உள்ளது. தமிழகம் தேசிய உதிரி பூக்கள் உற்பத்தியில் முதலிடத்திலும் பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்திலும் உள்ளது. தமிழகத்தில் வேளாண்மையானது மிக அதிக அளவில் ஆற்று நீரையும் பருவமழையினையும் நம்பியுள்ளது. தற்போது இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது பெரிய உற்பத்தியாளராக மேற்கு வங்கத்துக்கு அடுத்ததாக உள்ளது. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் டேஷ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. அதான் நெல். அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வரலாற்று அடிப்படையில் தமிழகம் ஒரு வேளாண் மாநிலம். தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குது. அதே மாதிரி தமிழகம் தேசிய உதிரி பூக்கள் உற்பத்தியில் முதலிடத்திலும் பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்துல இருக்குது. தமிழக வேளாண்மை எதை நம்பி இருக்குது அப்படின்னா, ஆற்று நீரையும் பருவமழையும் நம்பி இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு மேற்கு வங்காளம், செகண்ட் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு அதிக அளவிலான பரப்பளவில் என்ன உற்பத்தி பண்ணுறாங்கன்னா நெல் உற்பத்தி பண்ணுறாங்க. அதான் அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறேன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெல். அதான் உணவு தானிய உற்பத்தியில் நெல் 79.49 லட்சம் டன் உற்பத்தியோடு தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. அதாவது உணவு தானிய உற்பத்தியில் நெல் எத்தனை லட்சம் டன் உற்பத்தி பண்ணுறாங்க? 79.49 லட்சம் டன் உற்பத்தி பண்ணுறாங்க. தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. உணவு தானிய உற்பத்தியில் நெல் முதலிடத்தில் இருக்குது. இது என்ன அப்படின்னா, நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியா அளவில் 2வது பெரிய உற்பத்தியாளர். உற்பத்தி செய்கிறதுல இந்தியா 2வது இடத்துல இருக்குது. இது மொத்த உணவு தானியங்கள்லாம் இருக்குல்ல, மற்ற உணவு தானியங்கள், அந்த உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. உணவு தானிய உற்பத்தியில் நெல் தான் அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஆன்சர் 1, 2, 3. ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. மதுரை இல்லை. மதுரையில் வேளாண் ஏற்றுமதி மண்டலம் இல்லை. தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6% தொழிலாளர்கள் எந்த துறையை சார்ந்திருக்காங்க அப்படின்னா விவசாயத்துறையை சார்ந்திருக்காங்க. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6% தொழிலாளர்கள் விவசாயத்துறையை சார்ந்துள்ளனர். கீழ்கண்டவற்றுள் நில சீர்திருத்த நடவடிக்கையோடு தொடர்புடையது எது? இடைத்தரகர்களை ஒழித்தல், நில குத்தகை சட்டம், அதிக மகசூல் தரும் விதை வகைகள், நில உச்ச வரம்பு. இதில் நில சீர்திருத்த நடவடிக்கையோடு தொடர்புடையது எது அப்படின்னா, அதிக மகசூல் தரும் விதைகள் மட்டும் வராது, விதை வகைகள் மட்டும் வராது. நில சீர்திருத்த சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இடைத்தரகர்களை ஒழிக்க, நில குத்தகை சட்டம், நில உச்ச வரம்பு, இந்த 3க்காகவும். அதிக மகசூல் தரும் விதைகள் இதில் வராது. அப்போ ஆன்சர் 1, 2, 4 கரெக்டு. டேஷ் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும். இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும். பசுமை புரட்சியின் பலவீனங்கள் என்பதை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? பசுமை புரட்சியின் பலவீனங்கள் என்பதை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? விதைகள் மற்றும் உரங்களுக்கு பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது. அடுத்து, முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது. இது பலவீனம் கிடையாது, இது பலம். அதிக உரங்களின் பயன்பாடு நிலத்தின் செழுமைத்தன்மையினை பாதித்தது. அதாவது பசுமை புரட்சி அதனுடைய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விதைகள் உரங்களுக்கு அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அதிக அளவு உரங்கள் பயன்பாட்டினால என்ன ஆச்சுன்னா நிலத்தினுடைய தன்மை பாதிக்கப்பட்டுச்சு. இந்த 2 தான் பசுமை புரட்சியினுடைய பலவீனம். இந்த விதைகள் முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி பன்மடங்காக பெருகியங்கிறது அதனுடைய பலவீனம் கிடையாது. இப்போ ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. ஆபரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையது? வெள்ளை புரட்சி. ஆபரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையது? வெள்ளை புரட்சி.
வடமேற்கு இந்தியாவில் ரெகூர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது. நர்மதா, தாபி, பூர்ணா, சபர்மதி ஆற்றுப் பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகளாகும். இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவுப் பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமையை பெறுகிறது. அவை முறையே ஜோவர், பஜ்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள். பின்வருவனற்றுள் எது சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா, கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது அப்படிங்கிறது இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் ரெகூர் பகுதியில் பருத்தி சாகுபடி வந்து ஆதிக்கம் செலுத்துது. நர்மதா, தாபி, பூர்ணா, சபர்மதி ஆற்றுப் பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பருத்தினாலே பொதுவாக என்ன மண், கரிசல் மண்ணில் தான் அது விளையும். அதனால் இதுக்கு ஆன்சர் என்ன, கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது. அதான் வந்து ஏ ஆன்சர். இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமானது ICAR இந்திய வேளாண்மையை காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணிகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நிலையான ஆய்வு மற்றும் செயல்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அமைப்பு என்ன அப்படின்னா NICRA, நேஷ்னல் இனோவேஷன்ஸ் ஆன் கிளைமேட் ரீசைலண்ட் அக்ரிகல்ச்சர். இது வந்து என்ன அப்படின்னா அதாவது ICAR, அதாவது இது வந்து இஸ் எ நெட்வொர்க் ப்ராஜெக்ட் ஆஃப் த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ICAR லான்ச்டு இன் February 2011. எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் ICAR வந்து இந்திய வேளாண்மை காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணிகளிலிருந்து இந்திய வேளாண்மை மீட்டெடுப்பதற்காகவும் நிலையான ஆய்வு, செயல்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்காக இந்த அமைப்பை வந்து ICAR வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்ன அமைப்பு? NICRA. NICRA அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் இனோவேஷன்ஸ் ஆன் கிளைமேட் ரீசைலண்ட் அக்ரிகல்ச்சர். இது வந்து யார் ஏற்படுத்தியிருக்காங்க? ICAR வந்து ஏற்படுத்தியிருக்குது. எப்போ அப்படின்னா February 2011. உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் எது? மண்வெட்டி விவசாயம். உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் எது? மண்வெட்டி விவசாயம். பஞ்சம், பரவலான நோய் மற்றும் பட்டினியினால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை என்பது விவசாய வறட்சி. பஞ்சம், பரவலான நோய் மற்றும் பட்டினியினால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை என்பது விவசாய வறட்சி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவில் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுகள் எது? உலக அளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் வந்து முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2 இரண்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து உலக அளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் முதலிடம் அப்படிங்கிறது தவறு தான். தேயிலை உற்பத்தியில் வந்து உலக அளவில் முதலிடம் வந்து சீனா. கரும்பு உற்பத்தியில் வந்து உலக அளவில் வந்து பிரேசில் தான் முதலிடம். அதனால் இந்த இது வந்து கூற்று வந்து தவறு தான். பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. இது வந்து கரெக்டு. இங்கே வந்து 2மே கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சரில். ஆனால் வந்து 2 மட்டும்தான் சரி. உலக அளவில் கிடையாது. உலக அளவில் வந்து இது வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது இந்தியானா 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது ஆப்பிள், இறைச்சி, தக்காளி, இறால். அது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா இறைச்சி, தக்காளி 2, 3 அந்த 2 தான். சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எது? தக்காளி, தக்காளி 2, 3 அதாவது இறைச்சியும் தக்காளியும். இறால், ஆப்பிள் இந்த 2 வராது. சிவப்பு புரட்சியில் என்ன வரும்? இறைச்சி, தக்காளி தான் பார்க்குறோம். இந்தியாவினுடைய முக்கியமான வேளாண் புரட்சிகள். மஞ்சள் புரட்சி அப்படின்னா என்னென்னா எண்ணெய் வித்துக்கள், குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி எண்ணெய். மஞ்சள் புரட்சி அப்படின்னா என்ன? எண்ணெய் வித்துக்கள், குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி எண்ணெய். நீல புரட்சி அப்படின்னா மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி. பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி. பொன் புரட்சி அப்படின்னா பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள். புரட்சி அப்படின்னா பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள். சாம்பல் புரட்சி அப்படின்னா உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னா வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னா வெங்காயம், மருந்து பொருட்கள் மற்றும் இறால் உற்பத்தி. பசுமை புரட்சி அப்படின்னா உணவு தானியங்கள். பசுமை புரட்சி உணவு தானியங்கள். வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி. இது தங்க இலை புரட்சி அப்படின்னா சணல். சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி, தக்காளி. இறைச்சி, தக்காளி. வட்ட புரட்சி அப்படின்னா உருளை கிழங்கு. வெண்மை புரட்சி அப்படின்னா பால் உற்பத்தி. இந்தியாவின் முக்கியமான வேளாண் புரட்சிகளை உற்பத்திகள். ஃபஸ்ட்டு தங்க நூலிலை புரட்சி. தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா என்ன? சணல் உற்பத்தி. வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி.
சாம்பல் புரட்சி அப்படின்னா உரங்கள், நீல புரட்சி அப்படின்னா மீன்கள் உற்பத்தி. ஆன்சர் வந்து டி. தமிழ்நாடு மாநிலமானது எத்தனை வேளாண் காலநிலைகளை கொண்டதாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 7. தமிழ்நாடு மாநிலமானது 7 வேளாண் காலநிலைகளை கொண்ட துணை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை. வரலாற்று அடிப்படையில் தமிழகம் ஒரு வேளாண் மாநிலமாகும். தற்போது தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா தேசிய உதிரி பூக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது. பழங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றது அப்படின்னா ஆன்சர் வந்து நில அமைப்பு மற்றும் தேவையான அளவு மழை. ஆன்சர் வந்து 2 மற்றும் 3 கரெக்டு. வறட்சியான காலநிலை, அருகாமையில் சந்தை உள்ளது வந்து வராது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றது அப்படின்னா நில அமைப்பு மற்றும் தேவையான அளவு மழை. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? புகையிலை போர்ச்சுகீசியர்களால் முதலாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பெறுகிறது. இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகா. புகையிலை போர்ச்சுகீசியர்களால் முதலாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது, இது கரெக்டு. புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பெறுகிறது, இதுவும் கரெக்டு. இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகா. அப்போ 3மே வந்து சரி. எந்த விவசாய வகை ஜூமிங் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா இடம்பெயர்வு சாகுபடி. எந்த விவசாயம் வந்து ஜூமிங் என்று அழைக்கப்படுகிறதுனா ஷிஃப்டிங் கல்டிவேஷன், அதாவது இடம்பெயர்வு சாகுபடி, இடம்பெயர்வு வேளாண்மை. இடம்பெயர்வு வேளாண்மை பார்த்தோன்னா எங்கே நடைபெறும் அப்படின்னா பழங்குடியின மக்களால் காடுகளில் ஒரு சிறிய பகுதியில் உள்ள மரங்களை அகற்றி அங்கு சாகுபடி செய்வாங்க. இடம்பெயர்வு வேளாண்மை என்ன பண்ணுவாங்க, காடுகளில் ஒரு சிறிய பகுதிகளில் 2 அல்லது 3 ஆண்டுகள் சாகுபடிக்கு பிறகு அந்த மண்ணின் வளம் குறைவதால் அந்த இடத்தை விட்டு மக்கள் வேறொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்வாங்க. இவ்வாறாக இது தொடர்ச்சியாக நடைபெறும் சில உணவுப் பயிர்களும் காய்பயிர்களும் மனித உழைப்பின் மூலம் பயிரிடப்படுகிறது. இந்த இடம்பெயர்வு வேளாண்மைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இடம்பெயர்வு வேளாண்மை பார்க்குறோம். இங்கே நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் படி ஈரப்பத சாகுபடி, தீவிர விவசாயம், கலப்பு விவசாயம், இடம்பெயர்வு சாகுபடி கொடுத்துருக்காங்க. இடம்பெயர்வு விவசாயம் தான். அதாவது ஜூம்ங்கிறது என்னது, இடம்பெயர்வு வேளாண்மையில் தான் வருது. ஜூம்ங்கிறது எந்த மாநிலத்தில் பண்ணுவாங்க அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் பண்ணக்கூடிய இடம்பெயர்வு சாகுபடி தான் வந்து ஜூம். இந்தியாவில் உள்ள சில இடம்பெயர்வு வேளாண்மை பார்க்குறோம். ஜூம் அப்படிங்கிறது அஸ்ஸாம், பொன்னம் அப்படிங்கிறது கேரளா, பொடு அப்படிங்கிறது ஆந்திரா, ஒடிசா. பொடு அப்படிங்கிறது ஆந்திரா, ஒடிசா. பீவார், மாசான், பெண்டா, பீராங்கிறது மத்திய பிரதேசம். பீவார், மாசான், பெண்டா, பீரா அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். இந்தியாவில் இதெல்லாம் வந்து இடம்பெயர்வு வேளாண்மையினுடைய, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமாக வந்து இடம்பெயர்வு வேளாண்மை இருக்கும். நமக்கு ஜூம் பற்றி கேட்டிருக்காங்க. ஜூங்கிற இடம்பெயர்வு வேளாண்மை எங்கே அப்படின்னா அஸ்ஸாம். பொன்னம் அப்படிங்கிறது கேரளா. பொடுங்கிறது ஆந்திரா மற்றும் ஒடிசா. பொடுங்கிறது ஆந்திரா, ஒடிசா. பீவார், மாசான், பெண்டா, பீராங்கிறது மத்திய பிரதேசம். இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னா வாரணாசி, உத்தரப்பிரதேசம். இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது? வாரணாசி, உத்தரப்பிரதேசம். அதான் ICARனு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெஜிடபிள் ரிசர்ச். வாரணாசி ICAR அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. சாகுபடி பகுதிகளில் கிட்டத்தட்ட 20% ஆழ்குழாய் கிணறு மூலமாக பண்ணக்கூடியது. மேற்குறிப்பிட்ட இணைகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 1 மட்டும். ஆழ்குழாய் கிணறு சாகுபடி பகுதிகளில் கிட்டத்தட்ட 20% ஆனது ஆழ்குழாய் கிணறு மூலம் செய்யக்கூடியது. இந்தியாவில் எந்த மாநிலம் மக்காச்சோளம் உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது? இந்தியாவில் எந்த மாநிலம் மக்காச்சோளம் உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட், கர்நாடகம். இந்த 3 மாநிலங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், கர்நாடகா, தமிழ்நாடு. இதில் வந்து மக்காச்சோளம் உற்பத்தியில் முதலிடம் எது அப்படின்னா கர்நாடகா. நமது நாட்டின் 3வது முக்கியமான உணவு பயிர் சோளம். இது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர். இந்த சோளம் அப்படிங்கிறது 3வது முக்கியமான பயிர். ஃபஸ்ட்டு வந்து நெல், செகண்ட் வந்து கோதுமை, 3வது வந்து சோளம். இது வந்து ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர். இந்த பயிர் வறட்சியான காலநிலையிலும் நன்கு வளரக்கூடியது. இத்தானியத்தில் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளது. இது பெரும்பாலான ஏழை மக்களுக்கு மலிவான உணவாக விளங்குகிறது. இது நாட்டின் பல பகுதிகளில் கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தீபகற்ப இந்தியாவில் இது ஒரு முக்கிய உணவுப் பயிராகவும் உள்ளது. இது உற்பத்தி செய்யக்கூடிய முதன்மையான மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம்.
மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் தான் சோளம் உற்பத்தி செய்யக்கூடிய முதன்மையான உற்பத்தியாளர்கள். நமக்கு ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கர்நாடகம் மட்டும். அதில் கொடுத்துருக்கிறதுல வந்து நமக்கு கர்நாடகம் தான் இருக்குது, மீதி எல்லாமே இல்லை. அதாவது வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், கர்நாடகா, தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 மாநிலங்கள் வந்து சோளத்தை உற்பத்தி செய்யுது. எதெல்லாம்? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கர்நாடகா. இந்த 3மே முதன்மை உற்பத்தியாளர் தான். சோளமில் உற்பத்தி பண்ணுறதுல முதன்மை உற்பத்தியாளர். நமக்கு ஆப்ஷனில் கர்நாடகா இருக்கிறதுனால நம்ம கர்நாடகா மட்டும் கொடுத்துருக்குறோம். சொல்லியிருக்காங்களே, இது மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இவற்றின் முதன்மையான உற்பத்தியாளராகும். இந்தியாவில் அதிகம் தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். இந்தியாவில் அதிகம் தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து அஸ்ஸாம். தேயிலை வந்து ஒரு அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலைகளில் வளரக்கூடிய ஒரு பசுமையான பயிராகும். தேயிலை பயிரிட அதிக தொழிலாளர்களும் மிதமான நிழலும் அதிக மழையளவு. தொழிலாளர்கள் அதிகம் தேவைப்படுவாங்க, அதிக மழையும் வேணும், ஆனால் மிதமான நிழல் வேணும். ஆனால் வேர்களில் வந்து தண்ணீர் தேங்காமல் இருக்க வேண்டும். இந்தியாவில் பயிரிடப்படும் 2 முக்கியமான தேயிலைகள் பார்த்தோன்னா பூஹி தேயிலை. பூஹி வந்து பிறப்பிடம் வந்து சீனா, அசாமிகா அப்படிங்கிறது பிறப்பிடம் வந்து இந்தியா. உலக தேயிலை உற்பத்தியில் சீனா தான் முதலிடம். சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் அஸ்ஸாம். தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காளத்திலும் தேயிலை வந்து பயிரிடக்கூடிய மற்ற மாநிலங்கள். அடுத்தது தீவிர வேளாண்மை என்பது குறைந்த அளவு நிலத்தில் அதிக உற்பத்தி, வண்டல் மண் உள்ள பகுதியில் நடைபெறுகிறது, குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் உற்பத்தி, இவ்வகை வேளாண்மை வணிகத்தில் ஈடுபடுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீவிர வேளாண்மை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. குறைந்த அளவு நிலத்தில் அதிக அளவு உற்பத்தி, வண்டல் மண் உள்ள பகுதியில் நடைபெறுகிறது. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் வந்து உற்பத்தி இது வந்து வராது. அதுமாதிரி இவ்வகை வேளாண்மை வணிகத்தில் ஈடுபடுவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகை வேளாண்மை வந்து வணிகத்துக்காக தான் செய்கிறது. தீவிர வேளாண்மை வந்து எதுக்காக செய்கிறாங்க? வணிகத்திற்காக செய்யக்கூடிய வேளாண்மை தான். ஆனால் இல்லைன்னு சொல்லியிருக்கிறதுனால அது வராது. குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் உற்பத்தி அப்படிங்கிறதும் வராது. குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் வந்து உற்பத்தி பண்ணுற வேளாண்மை என்ன வேளாண்மை அப்படின்னா தன்னிறைவு வேளாண்மையில் தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ தீவிர வேளாண்மைக்கு வந்து ஆன்சர் என்னென்னா குறைந்த அளவு நிலத்தில், கம்மியான அளவு நிலத்தில் வந்து அதிக அளவு உற்பத்தி பண்ணுவாங்க, வண்டல் மண் உள்ள பகுதியில் வந்து அதை பண்ணுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 2. தீவிர வேளாண்மை எனப்படுவது இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன யுக்திகள் மூலம் உற்பத்தியினை அதிகப்படுத்துவது. சிறிய நிலத்தில் பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், ரசாயன உரங்களை போட்டு அதிகமான விளைச்சலை வந்து பெறுவது இதனுடைய நோக்கமாகும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் குறைந்த அளவு நிலத்தில் அதிக உற்பத்தி அந்த பண்ணுறாங்க. இவ்வகை வேளாண்மை வணிகத்தில் ஈடுபடுவது இல்லைன்னு இருக்காங்க. இந்த வகை வேளாண்மை வணிகத்திற்காக தான் செய்கிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து தன்னிறைவு வேளாண்மை. இந்தியாவில் கணிசமான அளவு விவசாயிகள் தன்னிறைவு வேளாண்மை முறையினை பின்பற்றுகிறார்கள். இது எதற்காக அப்படின்னா பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் சாகுபடி செய்யப்பட்டு நிலத்தின் மொத்த விளைச்சலில் பெரும்பகுதி குடும்ப உறுப்பினர்களால் நுகரப்பட்டு மீதம் உள்ளவை அருகில் உள்ள உணவு சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. தன்னிறைவு வேளாண்மையில் பெரும்பான்மையான அளவு எதுக்கு அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களால் நுகரப்படுவதற்காக தான் அது வந்து செய்கிறாங்க. இல்லை கொடுத்துருக்காங்கல்ல, குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து தன்னிறைவு வேளாண்மை. அடுத்து அட்டவணை 1, 2 பொறுத்துக. ரப்பர் என்கிறது எங்கே? கேரளா. சோயா பீன்ஸ் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். நிலக்கடலை அப்படிங்கிறது குஜராத். கோதுமை அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். ரப்பர் வந்து கேரளா, சோயா பீன்ஸுங்கிறது மத்திய பிரதேசம், நிலக்கடலை குஜராத், கோதுமைங்கிறது உத்தரப்பிரதேசம். உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம் அப்படின்னா 15%. உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? 15%. உலக அளவில் சர்க்கரையை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு இது கியூபா. கேரளாவில் எந்த மாதம் கருப்பு மாதம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம். கேரளாவில் எந்த மாதம் கருப்பு மாதம் என்று அழைக்கப்படுகிறது? ஆகஸ்ட். காரணம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்து அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டு சேதம் வந்து அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய மாதம். அதனால் வந்து அது வந்து கருப்பு மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு எது அப்படின்னா இஸ்ரேல். சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு இஸ்ரேல். சொட்டு நீர் பாசனம், இந்த வகை பாசனம் இஸ்ரேல் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முறையில் நீரானது குழாய்களில் உள்ள துவாரங்கள் வழியாக நீர்த்துளிகளாக பயிர்களுக்கு அளிக்கப்படும். இந்த நீர் பாசனத்தின் மூலம் சுமார் 70% நீர் தான் சேமிக்கப்படுகிறது. அப்போ சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு வந்து இஸ்ரேல். அடுத்து பொருத்தி சரியான விடை. முட்டை அப்படிங்கிறது வெள்ளி புரட்சி, உரம் அப்படிங்கிறது சாம்பல் புரட்சி, தேன் அப்படிங்கிறது பொன் புரட்சி, தோல் அப்படிங்கிறது பழுப்பு புரட்சி.
முட்டை வந்து வெள்ளி புரட்சி, உரம்ங்கிறது சாம்பல் புரட்சி, தேன்னா பொன் புரட்சி, தோல்ங்கிறது பழுப்பு புரட்சி. ஆன்சர் வந்து ஏ. இந்தியாவுடைய புரட்சிகள் இது ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. மஞ்சள்ங்கிறது எண்ணெய் வித்துக்கள், நீல புரட்சிங்கிறது மீன்கள், பழுப்பு புரட்சியில் வந்து தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி, தங்க நூலிலை அப்படிங்கிறது சணல், பொன்னுங்கிறது பழம், தேன், தோட்டக்கலை பயிர்கள், சாம்பல்ங்கிறது உரம், இளஞ்சிவப்புங்கிறது வெங்காயம், மருந்து, இறால். இளம் சிவப்புங்கிறது வேற, சிவப்புங்கிறது வேற. இளஞ்சிவப்பில் வந்து வெங்காயம், மருந்து, இறால். பசுமைங்கிறது உணவு தானியம், வெள்ளி முட்டை, கோழி, வெள்ளி இலை, பருத்தி. சிவப்புங்கிறது தக்காளியும் இறைச்சியும் தான். இளஞ்சிவப்பு அப்படிங்கிறது வெங்காயம், மருந்து, இறால். வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்கு, வெண்மை புரட்சிங்கிறது பால். சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து மேற்கு வங்காளம். சணல் உற்பத்தியில் முதலிடம் வந்து மேற்கு வங்காளம். சணல் வந்து என்ன பயிர்னா ஒரு வெப்பமண்டல இலைப்பயிராகும். இது வண்டல் மண்ணில் நன்கு வளரும். இது சணல் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது. கோணிப்பைகள், கம்பளங்கள், கயிறு, நூலிலைகள், போர்வைகள், துணிகள், திரைச்சிலைகள் போன்ற பொருட்கள் தயாரிக்க சணல் வந்து பயன்படுது. சணல் பயிரிடுவதில் உற்பத்தியிலும் ரெண்டுலேயுமே பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காள மாநிலம் தான் முதல் இடத்தில் உள்ளது. சணல் பயிரிட்டாலும் சரி, அது வந்து எங்கள் ஹூக்ளி மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹூக்ளி ஆற்றங்கரையில் தான் சணல் வந்து அந்த இடத்துல தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. பீகார், அசாம் மற்றும் மேகாலயா சணல் பயிரிடும் மற்ற மாநிலங்களாகும். ஆனால் முதன்மை மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இளஞ்சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, இளஞ்சிவப்பு புரட்சி வந்து கனிகள். இதில் கொடுத்துருக்கிறதுல இளஞ்சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது? கனிகள். இந்தியாவில் இரண்டாவது முக்கியமான உணவு பயிர் எது? கோதுமை. முதல் உணவு பயிர் எது? அரிசி. ஃபஸ்ட்டு வந்து அரிசி, செகண்ட் வந்து கோதுமை, மூணாவது வந்து சோளம். அப்போ இரண்டாவது தானே கேட்டிருக்காங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா கோதுமை. கோதுமை வந்து நெற்பயிருக்கு அடுத்தாற்போல் இரண்டாவது முக்கிய உணவு பயிராக விளங்குகிறது. நாட்டின் சாகுபடி பரப்பில் 22% மொத்த பயிர் உற்பத்தியில் 34% பங்கையும் கோதுமை வகிக்கிறது. இதுக்கு விதைக்கும் பருவத்தில் 10 to 15 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் வேணும். முதிரும் பருவத்தில் 20 to 25 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலை தேவைப்படுகிறது. சுமார் 85%க்கும் மேலான கோதுமை உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்களிலிருந்து கிடைக்கிறது. இது தவிர மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் கரிசல் பிரதேசமும் கோதுமை உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கினை அளிக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பின்வரும் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது பின்வரும் எவற்றுடன் தொடர்புடையது அப்படின்னா, குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது அப்படின்னா, ஏலக்காய். பயிர் உற்பத்தியில் ஏலக்காயை தவிர தமிழகம் வந்து முன்னணியில். நறுமணப் பொருட்கள் அப்படின்னாலே கேரளா தான் முதலிடம். பழங்காலம் தொட்டே நறுமணப் பொருட்களுக்கு இந்தியா உலக புகழ் பெற்றதாகும். இந்த நறுமணப் பொருட்கள் பெரும்பாலும் உணவிற்கு சுவையூட்டியாகவும் மருந்து பொருட்கள் மற்றும் சாயங்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. மிளகு, மிளகாய், மஞ்சள், இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், பட்டை, பாக்கு போன்ற நறுமணப் பொருட்கள் இந்தியாவில் பயிரிடப்படுகின்றன. கேரளா நறுமணப் பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவினுடைய முதன்மையான மாநிலமாகும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணி அப்படின்னா, நறுமணப் பொருட்கள் உற்பத்தியில் முன்னணி யார் அப்படின்னா கேரளா தான். கேரளா தான் உற்பத்தி செய்யும் முதன்மையான மாநிலம். நம்ம தமிழ்நாடு கிடையாது. அதுதான் இப்போ ஏலக்காய். ஆன்சர் வந்து எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏலக்காய். வேளாண்மை மானியம் என்றால் என்ன? வேளாண்மை மானியம் அப்படின்னா விவசாயிகளின் உற்பத்திக்கும் அவரின் வருமானத்திற்கும் ஆதரவாக அளிப்பது. வேளாண்மை மானியம் அப்படிங்கிறது விவசாயியின் உற்பத்திக்கும் அவரின் வருமானத்திற்கும் ஆதரவாக அளிப்பது. பின்வருவனவற்றுள் எது கோடைக்கால பருவ வேளாண்மையுடன் தொடர்புடையது அப்படிங்கிறது சையத். பின்வரும் எது கோடைக்கால பருவ வேளாண்மையுடன் தொடர்புடையதுங்கிறது சையத். அதாவது காரி, ராபி, சையத் அப்படின்னு இந்திய வேளாண் பருவங்களை வந்து 3ஆக பிரிச்சிருப்போம். அதில் வந்து காரிப் அப்படின்னா அது ஜூன் டு செப்டம்பர் பயிரிடப்படக்கூடியது. ராபி அப்படிங்கிறது அக்டோபர் டு மார்ச். சையத் அப்படிங்கிறது ஏப்ரல் டு ஜூன். இப்போ நமக்கு கோடை தானே கேட்டிருக்காங்க. கோடைக்கால பருவநிலை. கோடைங்கிறது எது? ஏப்ரலில் தானே வரும். அதனால சையத். காரிப் அப்படிங்கிறது ஜூன் டு செப்டம்பர். ராபி அப்படிங்கிறது அக்டோபர் டு மார்ச். சையத்துங்கிறது ஏப்ரல் டு ஜூன். காரிப்பில் வந்து நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து காரிப்பில். ராபியில் வந்து கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள், கடுகு, பார்லி ராபியில். ராபி அப்படிங்கிறது அக்டோபர் டு மார்ச். சையத்துங்கிறது ஏப்ரல் டு ஜூன். இதில் பார்த்தோன்னா காய்கறிகள், பழங்கள் மற்றும் தீவன பயிர்கள். அப்போ நமக்கு கோடைக்கால பருவ வேளாண்மை வந்து சையத். வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பயிர் எது அப்படின்னா கரும்பு. வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பயிர் வந்து கரும்பு. கரும்பு வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான வாணிப பயிர். இது ஓராண்டு பயிர்.
இதற்கு அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவு தேவைப்படுகிறது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதிக அளவில் நீர் தேவைப்படும் பயிர் தானே கேட்டிருக்காங்க. நீர் வந்து கரும்புக்கு வந்து அதிக நீர் தேவை, அதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓராண்டு பயிர், இது ஒரு வாணிப பயிர். இதுக்கு வந்து அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவும் தேவைப்படுகிறது. அடுத்து, உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்தை வைக்கிறது. உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்தை வைக்கிறது. காஃபிங்கிறது நிழல்களில் நன்றாக வளரக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் முதல் 1500 மீட்டர் உயரம் வரை கொண்ட மலைச்சரிவுகளில் நன்றாக வளரும். காஃபியில் வந்து 2 வகை இருக்குது, அராபிகா மற்றும் ரோபஸ்டா அப்படின்ற 2 வகை. அராபிகா அப்படிங்கிறது தரம் மிக்கதும் இந்தியாவில் அதிகம் பயிரிடக்கூடியது அராபிகா. ரோபஸ்டா அப்படிங்கிறது தரம் குறைந்த வகை. உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்தை வைக்கிறது. கர்நாடகம் தான் முதன்மையான காஃபி, இந்தியா லெவலில் பார்த்தோம்னா கர்நாடகம் முதன்மையான காஃபி உற்பத்தியாளர். அதாவது உலக இந்திய உற்பத்தியில் மொத்தமாக காஃபி உற்பத்தியில் 71% வந்து கொடுக்குது. உலக உற்பத்தியில் வந்து 2.5% அளிக்கிறது. இதற்கான ஆதாரம் வந்து இந்திய காஃபி வாரியம் 2018. உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா வந்து 7வது இடம். கர்நாடகா தான் முதன்மை உற்பத்தியாளர் இந்தியாவில். அதாவது இந்திய லெவலில் வந்து காஃபி உற்பத்தியில் வந்து 71% வந்து கர்நாடகத்துலேருந்து தான் போகுது. உலக அளவில் வந்து அதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 2.5%. நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா வந்து 7வது இடம். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றினை எழுதுக. காஃபி உற்பத்தியில் அதிக பரப்பளவில் கர்நாடகா மாநிலத்துக்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காஃபி பயிரிடப்படுகிறது. தேயிலை பயிரிடப்படும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடம் சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னா 2 மட்டும் தவறு. காஃபி உற்பத்தியில் கர்நாடகத்துக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ் எது அப்படின்னா தமிழ்நாடு, இது வந்து கரெக்டு. அதே மாதிரி தேயிலை உற்பத்தியிலையும் அஸ்ஸாமுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாடு, இதுவும் கரெக்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் காஃபி பயிரிடப்படுகிறது அப்படிங்கிறது தவறு. எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு அடுத்து தமிழ்நாடு தேயிலை பயிரிடப்படும் பரப்பளவு மற்றும் உற்பத்தியிலையும் எத்தனாவது இடத்துல இருக்குது? 2ஆம் இடம் வகிக்கிறது. நீலகிரி மலைகள் மற்றும் எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க? நீலகிரி மலைகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலைகளில் தேயிலை தோட்டங்கள் காணப்படுது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள மலைச்சரிவுகளிலும் காஃபி பயிரிடப்படுகிறது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் காஃபி பயிரிடப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நீலகிரி மலைகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலைகள், அங்கெல்லாம் தேயிலை தோட்டங்கள் இருக்குது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டங்கள் மலைச்சரிவுகளில் காஃபி பயிரிடப்படுகிறது. ஏற்காடு, கொல்லிமலை மற்றும் கொடைக்கானல் பகுதிகளிலையும் காஃபி வந்து விளைகிறது. காஃபி உற்பத்தியில் கர்நாடகத்துக்கு அடுத்து காஃபி உற்பத்தியில் கர்நாடகா மாநிலத்துக்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. அப்போ தேயிலை உற்பத்தியிலையும் 2ஆம் இடம் தமிழ்நாடு, காஃபி உற்பத்திலையும் தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது. டேஷ் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும் இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும். வேளாண்மை விலை கொள்கையின் முக்கிய கருவியாக இருப்பது எது? குறைந்தபட்ச ஆதரவு விலை. வேளாண்மை விலை கொள்கையில் முக்கிய கருவியாக இருப்பது குறைந்தபட்ச ஆதரவு விலை. தமிழ்நாட்டில் நெல் பயிர் உற்பத்திக்காக அதிக அளவு பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் நெல் பயிர் உற்பத்திக்காக அதிக அளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. வேளாண்மையினை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை எது? சர்க்கரை தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை. வேளாண்மையினை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை சர்க்கரை ஆலை. தமிழ்நாட்டில் சர்க்கரை தொழிலகம் ஒரு வேளாண் சார்ந்த தொழிலகமாகும். தமிழ்நாட்டில் சர்க்கரை தொழிலகம் ஒரு வேளாண் சார்ந்த தொழிலகமாகும். இந்தியாவில் உணவு உற்பத்தி அதிகமானாலும் சமீபத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட காரணமாக இருப்பது என்ன காரணம்னா அதிக கடன்பட்ட நிலை. இந்தியாவில் உணவு உற்பத்தி அதிகமானாலும் சமீப காலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட காரணம் அதிக கடன்பட்ட நிலை. விவசாய பயிர் காப்பீட்டு முறையினை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு 1985. விவசாய பயிர் காப்பீட்டு முறையினை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு 1985.